கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி யாத்ராகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம், அதனுடைய 32வது வசனம். நான் முதலாவதாக வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு பிறகு இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன என்பதை சொல்லுகிறேன். அதற்கு பிறகு இந்த வசனத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற 3 முக்கியமான குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்கலாம். இந்த வசனம் யாத்ராகமம் 32, அதனுடைய 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். இந்த வசனத்தினுடைய பின்னணி என்னவென்று சொன்னா, மோசே கர்த்தரிடத்திலிருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு திரும்ப வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களுடைய பொன்னினாலே ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குகிறார்கள். அந்த கன்றுக்குட்டி தான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தது என்று சொல்லி கர்த்தரை தள்ளிவிட்டு ஒரு விக்கிரகத்தை வைத்து ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அதிகமான கோபம் மூண்டது. இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், இவர்களை நான் அழித்து போடுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் கோபப்பட்ட பொழுது மோசேயை என்ன செய்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கக்கூடிய ஜெபம் தான் நாம் இப்பொழுது பார்த்தது. மோசேயின் இடத்திலிருந்து 3 முக்கியமான குணாதிசயங்களை இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, அவர் சுயநலமற்ற தியாகத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களை கர்த்தர் மன்னித்தருள வேண்டும். ஒருவேளை அவர் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அவர் எழுதுகிற அந்த புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை அவர் கிறுக்கி போடட்டும் என்று சொல்லி இந்த ஜனங்களுக்காக நிற்கக்கூடிய மோசேயை நம்மால் பார்க்க முடியும். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த ஜனங்கள் பாவம் செய்தார்கள் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் கர்த்தராகிய நீர் இவர்களை நீர் மன்னித்தருள வேண்டும் ஆண்டவரே. ஏன் என்று சொன்னா, இந்த ஜனங்கள் அவர்களை 40 ஆண்டு காலம் இந்த வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்ததுக்கான காரணம் அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பதற்காக தானே தவிர அவர்களை அழித்து போடுகிறதற்காக அல்ல. ஆகையாலே நீர் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக இந்த மக்களை நீர் பாதுகாத்து அருள வேண்டும். இவர்களை நீர் அழித்து போடக்கூடாது. அப்படி அழித்து போட வேண்டும் என்று சொல்லி நீர் விருப்பப்படுவீர் என்று சொன்னால், இவர்களை மன்னிக்க உமக்கு மனம் வராவிட்டால் என்னுடைய பெயரை கிறுக்கி போடும். இவர்களை அழித்து கொண்டு வந்த எனக்கு இந்த ஸ்லாக்கியம் எதுவும் வேண்டாம் என்று சொல்லி அவர் மீது சுயநலமாக யோசிக்காதபடிக்கு அவர் என்ன செய்கிறார் சொன்னால் கர்த்தரிடத்திலே மன்றாடுகிறார். மோசே ஒருவேளை ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா, இந்த 40 ஆண்டு காலம் இந்த ஜனங்கள் எல்லாருமே என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, அவர்களுடைய சொல்லினால அவர்களுடைய செயலினால ரொம்பவும் என்னை கடினப்படுத்தினாங்க என்னுடைய மனசை, இப்படிப்பட்ட இந்த மக்களை நீர் அழித்து போடும் என்று சொல்லி மோசே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அன்றைக்கு இருந்த அந்த லட்சக்கணக்கான இஸ்ரேல் மக்களும் கர்த்தருடைய கையினாலே அழிக்கப்பட்டு இருப்பார்கள். ஆனால் மோசே அதை செய்யவில்லை. அவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கர்த்தரிடத்திலே நமக்காக மன்றாடக்கூடியவராக அவர் இருக்கிறார். நம்மை அழித்து போட வேண்டியது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆனால் நாம் செய்த பாவங்களின் நிமித்தம் நாம் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே தியாகமாக இந்த உலகத்திலே கொடுக்கக்கூடியவராக இருந்தார். கர்த்தர் அவர் மீது அன்பு வைத்துக் கொள்ளாதபடிக்கு, பரலோகத்திலேயே சுகமாக தங்கிவிடாதபடிக்கு அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்திலே மனித ரூபம் எடுத்து தன்னை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபத்திலே கடைசி வரைக்கும், மரணத்தின் கடைசி வரைக்கும் அவர் தாழ்ந்தவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்காக மரித்து உயிர்த்து சென்றிருக்கிறார். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மீது சுயநலமாயான அன்பை வைக்காதபடிக்கு நம் மீது அளவற்ற அன்பை வைத்ததினாலே அவர் சுயநலம் இல்லாமல் தியாகம் செய்யக்கூடியவராக காணப்பட்டார். இந்த குணாதிசயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்த இந்த குணாதிசயம், மோசையின் இடத்துல இருந்த இந்த குணாதிசயம் நமக்கு அவசியம் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது. இரண்டாவதாக, நாம் இந்த ஜெபத்திலிருந்து இன்னொரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். மோசே ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவாக ஒரு மத்தியஸ்தனை போல காணப்பட்டார். பாவம் செய்த ஜனங்கள் ஒரு பக்கம், பாவம் செய்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கோபமுடையவராய் இன்னொரு பக்கம், இவர்கள் இருவருக்கும் நடுவாக மோசேயானவர் நிற்கிறார். என்ன? இந்த ஜனங்கள், பாவம் செய்த இந்த ஜனங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்காக பரிந்து பேசக்கூடியவராக இந்த இடத்திலே மோசே காணப்படுகிறார். இந்த ஜனங்கள் செய்த பாவங்களின் நிமித்தம் நீர் இவர்களை அழித்து போடக்கூடாது, அதற்காக நான் உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், மன்றாடி ஜெபிக்கிறேன், நீர் இவர்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி இந்த ஜனங்களுக்காக ஒரு நபராக கர்த்தருடைய பாதத்தில் நிற்கக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்த பாவங்களின் நிமித்தம், நாம் தேவனுக்கு விரோதமாக செய்த எல்லா விதமான அக்கிரமங்களில் இருந்து அது நிமித்தம் நாம் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு நபராக கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுகிறார். அப்ப இதே குணாதிசயம் நமக்கும் வேண்டும். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தம் அவர்கள் தேவனுடைய கரங்களாலே அழிந்து போகாதபடிக்கு அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை தேவனுடைய சமூகத்திலே சேர்க்கிறதற்கான பிரயாசம் எடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாமும் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய நண்பர்களுக்காக, கர்த்தரை அறியாத, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிற நபர்களுக்காக நாம் மத்தியஸ்தர்களாக நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது காரியம். மூன்றாவதாக இந்த இடத்துல ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல நம்மளால பார்க்க முடியும். மோசே ஒரு நல்ல தலைவனாக பார்க்க முடியும். ஏன் என்று சொன்னால், இந்த ஜனங்கள் செய்த எல்லா பாவத்திற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இந்த இடத்துல மோசே காணப்பட்டார். வெறும் அந்த ஜனங்களை நடத்தி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அவர்களுக்கு நான் வழியை காண்பித்தேன், அவர்களுடைய தேவைகளை சந்தித்தேன் என்று சொல்லி சிறு சிறு காரியங்களை மாத்திரமே சொல்லி மற்ற காரியங்களிலிருந்து ஒதுங்கிவிடாதபடிக்கு இந்த ஜனங்கள் செய்த தவறுகளையும் தம் மீது பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு அதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே மன்றாடக்கூடியவராக இந்த இடத்திலே மோசே காணப்பட்டார். இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவரும் இதற்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் ஒரு நல்ல பொறுப்பாளராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்து தீர்த்தார். இல்லையா? இப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்கும் இருக்க வேண்டியது அவசியம். நம்மை சூழ்ந்தவர்கள், நமக்கானவர்கள், அவர்கள் செய்யக்கூடிய தப்புதங்கள் நிமித்தம் நாம் அதை பொறுப்பேற்றுக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே நாமும் இவர்களுக்காக மன்றாடி ஜெபித்து இவர்களை கர்த்தருடைய சமூகத்திலே சேர்ப்பதை நாம் நம்முடைய பொறுப்பாக கருத வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. மோசேனுடைய 3 குணாதிசயங்கள்: முதலாவதாக, அவர் சுயநலமற்ற தியாகத்தை செய்யக்கூடியவராக இருந்தார். இரண்டாவதாக, மோசே அவர் மத்தியஸ்தராக நின்றார். கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக மத்தியஸ்தராக நின்றார். மூன்றாவதாக, அவர் ஒரு நல்ல தலைவருக்கான முன்மாதிரியை நமக்கு முன்பாக வைத்து சென்றார். நாமும் வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய உற்றார் உறவினர்கள், கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்காக நாமும் கர்த்தரிடத்திலே மன்றாடி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்போம். மறந்துவிட வேண்டாம், இவர்களுடைய ரட்சிப்புக்கான பொறுப்பு நம்முடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை முற்றிலுமாக நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. கர்த்தருக்கு முன்பாக மன்றாடி ஜெபிக்க வேண்டும். ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, நாம் பார்க்கக்கூடிய யாவருக்காகவும் கர்த்தர் அப்படியாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை செய்கிறதற்கு அவர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.